பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் காலையிலேருந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டு ஓட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஓட் போட்டுட்டு அந்த விரலில் இடப்பட்ட மைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய ஓட்டை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி. சென்னை உள்பட வெளியூர்களில் வேலை பார்க்குறவங்களும் கூட தேடி வந்து அவங்களுடைய சொந்த ஊரில் ஓட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் தேர்தல் நாளான இன்னைக்கு காலையிலேருந்து 40% அதிகமான வாக்காளர்கள் இது வரைக்கும் ஓட் போட்டிருக்காங்களாமா. அந்த வகையில் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பொதுமக்களோட சேர்ந்து அரசியல் பிரபலங்களும் சினிமா பிரபலங்களும் கூட போயிட்டு தங்களுடைய வாக்கை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலையிலே போயிட்டு தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு வந்துட்டாரு. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங்காக அஜர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காகவே நேற்று வீட்டுக்கு வந்துட்டாராமா. ஸோ காலையில் அஸ் யூஷுவல் எப்பவும் போல முதல் ஆளாவே போயிட்டு அவருடைய ஓட்டை அவர் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அஜித்குமார் அவர்கள் ஓட்டு போட வந்த அந்த டைம்ல வாக்குச்சாவடிக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி அப்படியே ரசிகர்கள் மக்கள் அவரை பயங்கரமா சூழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நடுவிலும் போயிட்டு அந்த ஓட்டை போட்டு வந்திருக்காரு. ஆள் பார்க்கறதுக்கு பயங்கர டயர்டா இருக்காரு. ஷூட்டிங் பிஸி ஸ்கெடியூல் அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கிடையிலையும் ஓட்டு போட வந்திருக்கிறதுனால தான் பார்க்க இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய போட்டோஸை ரசிகர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி இப்போ ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்காரு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதா தன்னுடைய கட்சி மூலமா அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த தேர்தலில் யாருக்கும் எந்தவித ஆதரவும் கிடையாது, போட்டியிடவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா இந்த தடவை தளபதி விஜய் அவருடைய அந்த வாக்குப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஓட்டு போட வரப்போறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டுக்கு முன்பாக காலையிலேருந்து அந்த ஆட்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனுக்கு சைக்கிளில் ஓட்டு போட்டு போனார், மாஸ்க்லாம் போட்டுட்டு. ஸோ இந்த தடவை எப்படி வர போறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. தன்னுடைய இடத்துல இருந்து ஓட்டு போடுறதுக்காக ஆக்டர் விஜய் வெளில வந்தது தான் பாக்கி. ரசிகர்களும் மக்களும் அப்படியே அவர் பயங்கரமாக சூழ்ந்துக்கிட்டாங்க. அந்த மக்கள் வெள்ளத்தில் அந்த ரசிகர் வெள்ளத்தில் அப்படியே போயிட்டு தான் அவர் தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய இடது கையில் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று ஒட்டி இருக்கு. ஸோ கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ அடிபட்டிருக்கும், அவர் ஏதோ இன்ஜுரி ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இன்ஜுரியான டைம்லையும் தன்னால் முடியல அப்படின்னாலுமே கூட அந்த ஓட் போடுறதுக்காக தன்னுடைய கடமையை கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக மனுஷன் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கையில் அடிப்பட்ட அதோட அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் போயிட்டு தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு ஆக்டர் விஜய் அவர் திரும்பிட்டாரு. ஸோ அடுத்ததான் நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தி தன்னுடைய அப்பாவான சிவகுமாரோட குடும்பமாக அவங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. நடிகர் த்ரிஷா தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் காலையிலே போயிட்டு தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணிட்டு அவரும் வந்துட்டாரு. ஸோ இப்படி பிரபலங்களும் தவறாமல் தங்களுடைய ஓட்டை போயிட்டு காலையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், இந்த பக்கம் தளபதி விஜயா இருக்கட்டும், ஆக்டர் அஜித்குமாரா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒற்றுமையா ஒயிட் ஷர்ட்ல தான் இன்னைக்கு எலெக்ஷன்ல போயிட்டு தங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அது எப்படி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒயிட் கலர் ஷர்ட்ல வந்தாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்தாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா, குறியீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ல ஓட்டு போட வந்த அந்த போட்டோஸை கம்பைல் பண்ணி எதனால இப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்தாங்க, அதுவும் ஒயிட் கலர்ல, இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்குமா, குறியீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்பைல் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு விவாதமும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். பட் அதெல்லாம் இல்லை, அவங்க சாதாரணமாக அந்த ஒயிட் ட்ரெஸ்ல கேஷுவலாக வந்திருப்பாங்க, இதுக்கு பின்னாடிலாம் குறியீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதையும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலையிலேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. பிரபலங்கள், நடிகர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரபலங்கள்னு பலரும் தங்களுடைய ஓட்டை காலையிலேருந்து போயிட்டு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சவுத் ஸ்டேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம டிங் நினைக்கிறேன்.